வணக்கம். நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த மார்கழி ரொம்பவே புனிதமான மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் திருப்பள்ளி எழுச்சிக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும், தனம் தானியம் ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது இறைவனை துயில் எழுப்புவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மில் பல பேர் ஆன்மீக விழிப்பின்றி உறங்கிக்கிட்டு இருக்கோம். ஆத்மாவை துயில் எழுப்பி இறைவனின் கருணையை உணர செய்வதாகவும் பாடப்படும் பாடல்கள் தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் அப்படின்னும், சுப்ரபாதம் அப்படிங்கிறது இதற்கு இணையாக சமஸ்கிருத சொல் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் வழக்கமாக பார்த்தோன்னா எல்லா சிவன் கோவில்களிலும் எல்லா பெருமாள் கோவில்களிலும் ஒலிக்கப்படும். இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு இந்த ஒரு பொருளை இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எல்லா நாட்களுமே, மார்கழி மாதத்தின் எல்லா நாட்களுமே காலையில், அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த பூஜை நடத்தப்படுவது அப்படிங்கிறது சிறப்பு. அப்படி காலையில் மார்கழி மாத பூஜைக்கு இந்த ஒரு பொருளை உபயம் தருவது, வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது கோடி புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புதமான பொருளாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாளில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறதும், மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் தக்ஷிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது தேவர்களோட கணக்கு. மாதங்கள் 12 கூட இப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்கு. தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னும், ஆடியிலிருந்து மார்கழி வரை தக்ஷிணாயன புண்ணிய காலம் அப்படின்னும், அப்படி பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் தக்ஷிணாயனத்தின் பிற்பாதியில் வருகுது அப்படின்னாலும் ஒரு நாள் பொழுதில் அதிகாலை பொழுது எந்த நேரம் வருமோ, அதாவது 4லேருந்து 6 மணி வரைக்கும் அதே சமயத்தில் தான் மார்கழி மாதம் முழுக்க வருது. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் வருகிறது அப்படிங்கிறது பொருள்படுது. அதுதான் தேவர்களுக்கும் அதிகாலை பொழுது அப்படிங்கிறதுனால மார்கழி விசேஷமான மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. பனியும் குளிரும் நிறைந்த அழகான இந்த மாதத்தில் அனைத்து கோவில்களிலும் அதிகாலையில் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லப்படும் பூஜையும், திருப்பாவை திருவம்பாவை பாராயணமும் நடைபெறுவது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். காலை 6 மணிக்குள்ள முதல் கால பூஜையை முடிந்துவிடும் அப்படிங்கிறது இந்த மாதத்திற்கான கூடுதல் சிறப்பு. அதே போல் சுட சுட வெண்பொங்கல் பிரசாதமும் மார்கழியின் ஒரு விசேஷமான பிரசாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லப்படும் இந்த பூஜைக்கு குறிப்பாக சுத்தமான பசும் நெய் வாங்கி கோவிலுக்கு கொடுப்பதன் மூலம் கோடி புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும், அது மட்டுமல்ல செல்வம் சேரவும் ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசி விழாவும் வருது. ஸ்ரீரங்கம் முதலான பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடும் நடைபெறும். அன்றைய நாளில் தான் பெருமாள் கோவில்களிலும் பரமபத வாசல் எனப்படும் வைகுந்த வாசல் வழியே பெருமாள் எழுந்து அருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார் அப்படிங்கிறதும் ஐதீகம். இந்த மாதிரி அற்புதமான விசேஷங்கள் வரும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது, இந்த மாதத்தில் தான் தத்தாத்ரேயர் ஜெயந்தி நன்னாளும் வருது. அதே போல் திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஆருத்ரா தரிசனமும் இந்த மாதத்தில் தான் வருது. அனும ஜெயந்தி வரக்கூடிய இந்த அற்புதமான மார்கழி மாத திருப்பள்ளி எழுச்சிக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். திருவரங்கத்தை சேர்ந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படிங்கிறவர் தமிழில் இயற்றிய அரங்கநாதன் மீது பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியே திருப்பள்ளி எழுச்சி வகை படைப்புகளுக்கு முன்னோடியாக சொல்லப்பட்டிருக்கு.
பாவை நோன்பு, அது மட்டுமல்ல திருவெம்பாவை நோன்பு பொதுவாகவே கன்னி பெண்களை கடைபிடிப்பர் அப்படின்னும், நோன்பு காலத்தில் கன்னி பெண்கள் அதிகாலையில் எழுந்து தங்களுடைய தோழியரை துயில் எழுப்பி அழைத்து கொண்டு நீர்நிலைகளுக்கு போய் திருப்பாவையில் கண்ணன், அது மட்டுமல்ல திருவெம்பாவையில் அம்மையப்பர் புகழ் பாடி நீராடுவர் அப்படின்னும், அந்த பொழுதில் பாடல்களாகவும் இவை கொல்லப்படுது அப்படின்னும், திருப்பதியில் அதிகாலையில் ஆலயத்தில் இசைக்கப்படும் வெங்கடேச சுப்ரபாதம் பிரசித்தி பெற்ற ஒன்று. சமஸ்கிருத மொழியில் அமைந்த இந்த சுப்ரபாதம் பெருமாள் கோவிலில் பொதுவாகவே பாடப்படும். ஆனால் இந்த மார்கழியில் மட்டும் திருப்பதி உட்பட எல்லா வைணவ ஆலயங்களிலும் தொண்டரடி பொடியாழ்வார் தமிழில் இயற்றிய அரங்கநாதன் மீது பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியே பாடப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு ஒரு கூடுதல் சிறப்பு. மார்கழி மாதம் முழுவதுமே நோன்பு இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதிகாலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு நீராடி பூஜை அறையில் விளக்கேற்றி திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடுவது மனதிற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அதை செய்து பார்த்தவர்களுக்கு அதனுடைய அர்த்தமும் புரியும், அற்புதமும் புரியும் அப்படிங்கிறது உண்மை. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு, அதாவது கோவிலுக்கு, இந்த ஒரு பொருளை நம்ம தானமாக வாங்கி கொடுக்கணும். சுத்தமான பசும் நெய் வாங்கி மார்கழி பூஜை அப்படின்னு சொல்லப்படும் அந்த அதிகாலை வேளையில் நடக்கப்படும் அந்த பூஜைக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோன்னா பிரசாதம் செய்வதற்கு, நெய்வேத்தியம் செய்வதற்கு அதை அவங்க பயன்படுத்தி கொள்வாங்க. அங்கு வரும் பக்தர்களுக்கும் அதை விநியோகம் செய்வாங்க. இந்த மாதிரி செய்வதனால நம் வாழ்வில் செல்வ செழிப்பு, ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னும், நம்ம கேட்டதை கேட்டபடியே கொடுப்பார் இறைவன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யணும். நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொள்ளும் வாய்ப்பை நாமளே ஏற்படுத்தலாம் இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு. அது மட்டுமல்ல, நம்ம வேண்டுதல் உடனே நடைபெற வேண்டும், புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவக்கணக்கை கழித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஒரு பொருள் சுத்தமான பசும் நெய்யை வாங்கி கோவிலுக்கு, அது சிவபெருமான் கோவிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் மார்கழி மாத பூஜைக்கு இந்த பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுகபோக வாழ்வை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.